ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ். இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீக்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சதுங்க. வீடியோ வந்து இந்த ஒரு 3 டேஸாகவும் நான் வந்து கொடுக்கவும் இல்லை. நான் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் ரெகுலராக தரேன் அப்படின்னு சொல்லி. ரெகுலராக கொடுக்க முடியல. அதுக்கான ரீசன் இந்த வீடியோவில் இருக்குது. சரி வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சண்டே மார்னிங்லேருந்து இந்த விளாக் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். சண்டே பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே லீவு. அந்த அன்னைக்கு வந்து நான்வெஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து பேசி மாமா வந்து எல்லாத்துக்கும் மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து என்னோடய சமையல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 8:30 பண்ணிட்டேங்க. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வச்சு அது கூட வந்து சூடாக இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் முன்ன மாதிரி ரொம்ப நேரம் கண்டினியூவாக நின்று என்னால் எந்த ஒர்க்கையும் பண்ணவும் முடியல. பல ரீசன் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ தான் ரொம்ப அதிகமாகுது. ஸ்டொமக் பெயின் அப்படின்றது நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னடா ஆச்சுன்னா இர்ரெகுலராக இருந்தது. இப்போ ரெகுலராகவும் ஒரு 10 டேஸ் 15 டேஸாக கண்டினியூவாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து அடுத்த ஹாஸ்பிட்டலில் வந்து டேப்லெட் அப்படின்னு சொல்லி 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் மேஜராக என்னால் வீடியோஸும் வந்து பெருசாக கொடுக்கவும் முடியறதில்ல. அந்த ஒரு டேப்லெட்லாம் எடுக்கிறனால தூக்கம் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தூக்கம். என்னால் எந்திரிச்சு அடுத்த கான்சன்ட்ரேட்டாக அடுத்த ஒர்க்கையும் வந்து பண்ணவும் முடியல. மகிழினி கிட்ஸ் வரையுமே ஆகட்டும், மேஜராக வந்து வீடியோஸ் வந்து வீக்லி வந்து 2 ப்ராடக்ட் ஏதோ வந்ததை மட்டும் லான்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியாமல் இப்போ வந்து போயிட்டு தான் இருக்குது. என்னடா அதுக்கு வீடியோ தரீங்க, இதுக்கு வீடியோ தர முடியல அப்படின்னு சொல்லலாம் யாரும் நினைக்கவே வேணாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இந்த 1 வீக்கில் நான் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு என் பாடி சுச்சுவேஷன். அதனால தான் வீடியோஸும் நான் சண்டேலேருந்தே மேஜராக தரல. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்து வச்சே கொடுத்துட்ருக்கேன். மணியுமே அந்த அன்னைக்கு வந்து ஒரு 11 டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டார். வந்தோடனே அவருக்கு இட்லி இருந்துச்சு சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னார். நானும் அப்பா பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து போய் கொஞ்சம் ஒட்டகத்தில் வந்து கொரியர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால் போய் கொரியர் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ கிளம்பிட்டோம். ரித்துமா வாப்பா வெளியே எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கூலை தாண்டி வந்தோடனே உனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துருமா? நாளைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூலு. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை லீவு, சித்திரை 1ன்னு. சரியா? எப்போ உங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே வைக்கிறாங்கன்னு கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். இப்போ எதுக்கு மூஞ்ச தூக்குற பாப்பா? டவுனியோட கிவ்அவே வந்து நம்ம வெப்சைட்டில் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 3 பீஸ் ஃபீடிங் ஆர் நான் ஃபீடிங் எந்த கலெக்ஷன் வாங்கினீங்கனாலும் ப்ரீபெய்டு ஆர்டர்ஸில் ஃபஸ்ட்டு 50 பேர்த்துக்கு வெப்சைட்டில் போடுறவங்களுக்கு ப்ரௌனி வந்து ஃப்ரீயாக 50 கிராம் வந்து கொடுத்துட்ருந்தோம். அது ரிசீவ் ஆனவங்களும் உண்மையாக ப்ரௌனியோட டேஸ்ட்டு தனியாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து டேஸ்ட்டு பிடிச்சி தனியாகவும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்காக ப்ரௌனி வந்து சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, பிள்ளைங்களும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றனால நான் தனியாக வந்து 200 கிராம் வந்து வாங்கியிருந்தேன். அதை பிள்ளைங்க கார்லேயே உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பாவும் வந்து ட்ரெயின் டிக்கெட் போடணும் அப்படின்றனால எங்களே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு போனாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இறங்கி ஏறுற மாதிரிலாம் யார் கண்டிஷனும் இல்லைப்பா, ஸோ நீங்கள் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அப்பாவை அனுப்பி விட்டுருந்தேன். பட் வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. நாங்கள் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போகையில் வந்து 12:50 ஆயிடுச்சு. 12 முன்னாடியே வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்லாம் வந்து க்ளோஸ் ஆயிரும் போல். ஸோ வந்து அப்பா நாளைக்கு வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நேரம் வந்து எம்எஸ்எஸ்ல கொரியர் கொஞ்சம் எடுக்க வேண்டிய ஒர்க் இருக்குங்க. அதை போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இல்லைங்க ஒரே கம்ப்ளைண்ட்டு, இந்த கொரியர் எடுக்கிறதுக்கு தான் எங்களை கார்லேருந்து கூப்பிட்டு வந்தீங்களா, நாங்கள் இதுக்கு பேசாமல் வீட்லேயே இருந்திருப்போம்ல அப்படின்னு சொன்னாங்க. காரில் உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு வந்தோம், அவ்வளோதான்டா, இன்னும் எங்கடா போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி உள்ளே உட்கார வச்சுருக்கேன். சீக்கிரமே எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. போகையிலே வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தனால வந்தோடனே சாதம் வச்சு மட்டன் குழம்புக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டோம். மருதாணி வந்து அன்றைக்கி பாண்டியக்காங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தோம்லங்க, அதை இன்னும் அரைக்காமையே வச்சுருந்தோம். அம்மா வந்து அரைச்சிருப்பாங்க போல். மகிழினி நான் போய் மருதாணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் வச்சுட்டு வந்திருக்கா. நானுமே வச்சு ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா, அம்மா கொஞ்சம் கொடுப்பாப்பா அப்படின்னாலும் உனக்கெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. வச்சு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே கை கழுவிட்டு அதுக்கே நல்லா வந்து சவந்திருந்துச்சு. நான் நைட்டு வச்சுக்கிறேன் பாப்பா அப்படின்னு நானும் வந்து சொல்லியிருக்கேன். நானுமே மருதாணி வச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. பண்டல்லாம் வந்ததை தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுட்டு அது சிஸ்டம்லலாம் ஏற்ற வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களும் மணி எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் வந்து உட்காந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்றக்காண்டி வெளியே வந்தாச்சு. ரித்வினுக்கு அநேகமாக இந்த 1 வீக்கும் அந்த ஸ்கூல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் வந்து வெளியே ட்ரிப் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனுவல் டே வேறு எப்போ வருதுன்னு தெரியல. நம்ம பாட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா டேட் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மணிகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்.
ரித்வீனுக்கு வந்து எங்கே அப்படின்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போன வருஷத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு நாள் வந்து பிளான் பண்ணணும். நைட் டின்னருக்குமே வந்து இட்லியே வச்சாச்சுங்க. இட்லி கூட மட்டன் குழம்பு உண்மையாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மணி வந்து காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்களா, இப்போ எனக்கு இட்லியே ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லி தான் இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த வீடியோ வந்து சித்திரை 1 அன்னைக்கு வந்து எடுத்திருந்தாங்க. தம்பி பாப்பா 2 பேர்த்துக்குமே அந்த அன்னைக்கு வந்து ஸ்கூலு. நாள் வந்து ரித்வின் லைட்டாக வந்து ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாங்காயில் நிறைய மிளகா பொடி இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுல ஐயாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சித்திரை 1 தமிழ் திருநாளாமாடா. தமிழ் நியூ இயர் இன்னைக்கு. ஹாப்பி நியூ இயர் தான். சரி, பலூனை வாயில வைக்காத, அடிச்சு விடுவேன். இன்னைக்கு பலூன் டேவாமாடா. சித்திரை 1 அன்னைக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் காலையிலே வந்து உடனத்தில் இருக்க பெகில் நாயக்கம்பட்டி கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நம்ம தான் இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குங்க தாத்தா இறந்ததுக்கு சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ வந்து அதனால் நாங்களும் யாரும் போகலை. ரித்வின் மகிழினியை கூப்பிட்டாங்க. இல்லை வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னனால அம்மாங்க மட்டும் போனாங்க. இன்றைக்கி செல்ஃபெல்லாம் வந்து இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் இழுத்து போட்டு நாங்களே எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் மடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளும் ஆர்வமாக உட்காந்து மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாக ரொம்ப சூப்பராக அழகாக மடித்து எடுத்து வச்சுருக்காங்க. இனிமேல் நீங்களே உங்களோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு பழகிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லஞ்சையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரித்வின் என்ன நினச்சான்னு தெரில, எந்திரிச்சு வந்து பராசக்தி போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து பாதி படம் போயிடுச்சேன்னு கவலை வேற. ஏன் இப்படி பண்ண, என்னை எழுப்பிவிடாம விட்ட அப்படின்னு சொல்லி ஒரே கோவம் சண்டை. தைரியத்தில் இருக்க நான் என் கையிலையா இருக்குது கலைஞர் டிவியே. ஃபஸ்ட்லேருந்து எங்களுக்கு தம்பிக்காக போடுங்க. நீ போய் தூங்குனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் வராதுடா. அவட டிவியில் இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து படுவா போ. எனக்கு என்ன மாறிடுச்சு போ. கொடுத்துட்டியா? காலையில் வடை வாங்கிட்டு வர சொல்லி உங்கள் அப்பாட்டிருந்து சொல்லிவிட்டு 3 வடை வாங்கி கொடுத்தாரு. 2 அவங்க 2 பேர்த்துக்காமா 1 எடுத்து பாதி முட்டுன்னு பிச்சு கொடுத்துட்டு மீதியை எங்கள் அப்பா கொடுக்கணும் ஒரு கப்பலை போட்டு வச்சுருந்தா. அதை வந்து எங்கள் அம்மா எடுத்துருச்சு. நீ எப்படி எடுக்கலாம்? எங்கள் அப்பாவுக்கு நான் வச்சுருந்தேன்ல. இப்போ எங்கள் அப்பாவுக்கு வடை இல்லைல்ல. அண்ணன் எனக்கு வடை தரல. நீ உங்கள் அப்பாவுக்கு தானே வச்ச. போ, என்கிட்ட வராத. எவ்வளோ பெருசு தந்த? பொய்வாரி முட்டூன்னு கொடுத்தா. உனக்கு அத்தம் தண்டியாமா. அதை எடுத்து தின்றுச்சு உங்கள் அப்பா. கேளு. புட்டூன்னு தான் உங்கள் அப்பா தின்னுச்சாக்கா. இந்த வீடியோ நேற்று ஆஃப்டர்நூன் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ கொஞ்சம் உடம்பு ஓகே. ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்றனால ஹாஸ்பிட்டலில் வச்சு நேற்று வந்து ட்ரிப் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக இருக்கனால தான் வாய்ஸ் ஆக்சுவலாக வந்து கொடுத்துருந்தேன். இப்போ கொஞ்சம்லாம் உடம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நான் முடிஞ்சால் அப்படியே வீடியோஸ் வந்து கொடுக்குறேன்.